Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். I am R.C. Joseph Sahairaj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindigul of Tamil Nadu, India. In this Bible study, we will examine and learn about Noah's obedience to God's command. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். நோவா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டதை பற்றி நாம் இந்த வேதாகம் படிப்பில் ஆராய்ந்து அறிவோம். The key verse for this study is Genesis 6:18. But I will establish my covenant with you, and you will enter into the ark, you and your sons and your wife and your son's wife with you. இந்த படிப்பிற்கான திறவுகோல் வசனம் ஆதியாகமம் 6:18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடைய உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவியிலும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். In this Bible study, we examine Genesis 6:13 to 22 verses. In this, the ark is prepared. First, let us see verse 13. And God said to Noah, the end of all flesh has come before me, for the earth is filled with violence through them, and behold, I will destroy them with the earth. இந்த வேதாகம் படிப்பில் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 13 முதல் 22 வரையிலான வசனங்களை ஆராய்வோம். இதில் பேழை உண்டாக்கப்படுகிறது. வசனம் 13 சொல்லுகிறது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். Genesis 6:13 states that God decided to destroy all flesh on the earth because of the widespread violence and wickedness that had taken place on the earth. ஆதியாகமம் 6:13 பரவலான வன்முறை மற்றும் மோசமான போக்கு ஆகியவை பூமியில் அதிகரித்தபடியால் தேவன் பூமியில் உள்ள மாம்சமான யாவரையும் அழிக்க முடிவு செய்ததாக கூறுகிறது. This verse serves as a prelude to the flood. It justified the judgment that God was about to bring because of the wickedness of the people at that time. This verse highlights the seriousness of human sin and the need for the divine intervention. இந்த வசனம் வெள்ளப்பெருக்கு பற்றிய வரலாற்றுக்கு ஒரு முன்னுரையாக செயல்படுகிறது. அந்த கால மக்களின் அக்கிரமத்தின் நிமித்தம் தேவன் தரவிருந்த நியாய தீர்ப்புக்கான காரணத்தை இது நியாயப்படுத்திற்று. மனித பாவத்தின் தீவிரத்தையும் தெய்வீக தலையீட்டின் அவசியத்தையும் இந்த வசனம் எடுத்துக்காட்டுகிறது. The end of all flesh came before me. This phrase describes God's decision to end all human and animal life on the earth. The word all flesh includes all living creatures that have the breath of life. It describes the comprehensive nature of the destruction. மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. இந்த சொற்றொடர் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களின் மற்றும் விலங்குகளின் வாழ்வையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தேவனின் தீர்மானத்தை விளக்கப்படுத்துகிறது. மாம்சமான யாவரின் என்ற வார்த்தை சுவாசம் உள்ள எல்லா உயிரினங்களையும் உள்ளடக்கியது. இது அழிவின் விரிவான தன்மையை விவரிக்கிறது. The earth was filled with violence because of them. This explains the reason for God's decision. The widespread violence and wickedness of mankind had displeased God. It had reached a point where divine action was necessary. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது என்ற வாக்கியமானது தேவனின் தீர்மானத்திற்கான காரணத்தை விளக்கப்படுத்திற்று. மனித குலத்தின் பரவலான வன்முறை
மற்றும் துன்மார்க்கமான செயல்கள் தேவனை வருத்தப்படுத்தியது. இது ஒரு தெய்வீக நடவடிக்கையை அவசியமாக்கும் ஒரு காலகட்டத்தை எட்டியது. I will destroy them with the earth. God declared his purpose to destroy not only mankind, but also all the living things on the earth through a flood. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். இது பெருவெள்ளத்தின் மூலம் மனித குலத்தை மட்டுமல்ல, பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களையும் கூட அழிப்பதற்கான தமது நோக்கத்தை தேவன் அறிவித்ததை காட்டுகிறது. This verse is the basis for the history of Noah's Ark. Here God chose to save Noah, his family, and some of the animals from the coming destruction. It emphasizes God's justice in response to sin and his mercy in providing way of escape for those obey him. இந்த வசனம் நோவா கட்டிய பேழையின் வரலாற்றுக்கு அடித்தளமாக உள்ளது. இங்கு தேவன் நோவாவையும் அவரது குடும்பத்தினரையும் சில விலங்குகளையும் வரவிருக்கும் அழிவிலிருந்து காப்பாற்ற தேர்ந்தெடுத்தார். பாவத்திற்கு பதிலளிக்கும் விதமாக தேவனின் நீதியையும் அவருக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு தப்பிப்பதற்கான வழியை வழங்குவதில் அவரது கருணையையும் இது வலியுறுத்துகிறது. Next we come to verse 14. Make yourself an ark of gopher wood. Make rooms in the ark and cover it inside and outside with pitch. நீ கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. In this verse, the gopher was the tree that God instructed Noah to use to build the ark. Since the gopher tree is mentioned only in this verse in the whole Bible, it's not possible to determine the exact species of this tree. It is a apax legomenon, meaning that it occurs only once in the whole Bible. இந்த வசனத்தில் கொப்பேர் மரம் என்பது பேழையை கட்டுவதற்கு நோவாவுக்கு தேவன் அறிவுறுத்திய மரமாக இருக்கிறது. கொப்பேர் மரம் என்பது வேதாகமம் முழுவதிலும் இந்த வசனத்தில் மாத்திரமே காணப்படுவதால் இந்த மரத்தின் சரியான இனம் என்னவென்று கண்டறிய முடிவதில்லை. இது ஒரு ஹபாக்ஸ் லெகோமெனன் என்று அழைக்கப்படுகிறது, அதாவது ஒரு முறை மட்டுமே வரும் வார்த்தையாக இருக்கிறது. Its precise meaning is debatable. However, it is widely believed that it referred to a type of resinous wood. It may have been cypress, cedar, or pine because of their durability and strength, making them suitable for shipbuilding. இந்த துல்லியமான அர்த்தம் விவாதத்துக்குரியதாக இருக்கிறது. இருப்பினும் இது ஒரு வகை பிசின் கொண்ட மரத்தை குறிக்கிறது என்ற கருத்து பரவலாக உள்ளது. ஒருவேளை இது சைப்ரஸ், செடார் அல்லது பைன் மரமாக இருக்கலாம். ஏனென்றால் இவற்றின் நீடித்து உழைக்கும் தன்மையால் இவைகள் கப்பல் கட்டுவதற்கு ஏற்றதாக உள்ளன. Hebrew word gopher that was assigned with strong number 1613 is not found anywhere else in the Bible or in the other ancient Hebrew writings. So it is difficult to identify this tree with certainty. சாங்கின் எண் 1613 தரப்பட்டுள்ள எபிரேய வார்த்தையான கொஃபேர் என்பது வேதாகமத்திலோ அல்லது பிற பழங்கால எபிரேய எழுத்தாக்கங்கள் எவற்றிலுமோ வேறு எங்கும் காணப்படுவதில்லை. எனவே இந்த மரத்தை உறுதியாக அடையாளம் காண்பது கடினமாக இருக்கிறது. Possible explanation we can see. There are several possible theories about the type of wood in this wood is this gopher. சாத்தியமான விளக்கங்கள் சிலவற்றை நாம் பார்ப்போம். கொப்பேர் என்பது என்ன வகை மரம் என்பது குறித்து பல கோட்பாடுகள் உள்ளன. First, cypress. Many modern English translations of the Bible, such as New International Version, translate gopher as a cypress because it is a durable resinous wood. Cypress. புதிய சர்வதேச பதிப்பை போலவே பல நவீன ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் கூட கொப்பேர் மரம் என்பதை சைப்ரஸ் என்று மொழிபெயர்த்துள்ளன. ஏனெனில் இது ஒரு நீடித்த உழைக்கக்கூடிய பிசின் கொண்ட மரமாக இருக்கிறது. நெக்ஸ்ட், செடார். Cedar was a common wood used in ancient time for shipbuilding. It is known for its strength and resistance to decay. Cedar அடுத்தது. பண்டைய காலங்களில் செடார் என்பது பொதுவாக கப்பல் கட்ட பயன்படுத்தப்படும் மரமாக இருந்தது. வலிமை
மற்றும் சிதைவை எதிர்க்கும் தன்மைக்கு இம்மரம் பெயர் பெற்றதாக இருந்தது. Next comes other resinous wood. Pine and other resinous woods were also used for shipbuilding. Therefore, these words could refer to any of them. மற்ற பிசின் மரங்கள், பைன் மற்றும் பிற பிசின் மரங்களும் கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டன. எனவே இவ்வசனம் அவைகளில் ஏதாலும் ஒன்றை குறிப்பிடுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. Alternative explanations are there. Some scholars wildly suggest that gopher may refer to the process of preparing wood, not a specific tree. In the Septuagint, the Greek translation of the Old Testament, this word is translated as square timber. This may refer to a carpentry process. மாற்று விளக்கங்களும் உள்ளன. சில அறிஞர்கள் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி கொப்பேர் என்பது ஒரு குறிப்பிட்ட மரத்தை அல்ல, அந்த மரத்தை பக்குவப்படுத்தும் செயல்முறையை குறிக்கலாம் என்று கூறுகின்றார்கள். பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவஜின்த் பைபிளில் இந்த வார்த்தை ஸ்கொயர் டிம்பர் என்று அழைக்கப்படுகிற சதுர மரம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ஒரு தச்சு வேலையில் பணி தீர்ந்த என்ற செயல்முறையை குறிக்கலாம். The English translation of this Greek verse is as follows. The Greek verse, English translation of this Greek verse is as follows. Genesis 6:14. Make therefore for thyself an ark of square timber. Thou shalt make the ark in compartments, and thou shalt pitch it with them and without with pitch. இந்த கிரேக்க வசனத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு பின்வருமாறு. ஆதியாகமம் 6:14. சதுர மரத்தினால் உனக்கென்று ஒரு பேழையை செய், அந்த பேழை அறைகளாக செய்து உள்ளேயும் வெளியேயும் கீழ்பூசு. In this verse, the Hebrew word gopher of wood is translated in Septuagint Greek translation as tetragnospe. That means four-cornered. Where a tree is made into timber, it normally sized into cubical form. This is an adjective. So, from the beginning, the gopher was an unknown tree. இந்த வசனத்தில் எபிரேய மொழியில் உள்ள gopher of wood என்ற வார்த்தையானது செப்துவஜின்த் கிரேக்க மொழிபெயர்ப்பில் டெட்ரோகனஸ்பே, அதாவது 4 மூலைகள் என்று பொருள்படும் விதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒரு மரம் பண்படுத்தக்கூடிய போது, அதாவது மரக்கட்டையாக மாற்றப்படும் போது அது பொதுவாக கனசதுர வடிவத்திலே அறுக்கப்படுகிறது. இந்த டெட்ரோகனஸ்பே என்பது ஒரு பெயர் உரிச்சொல்லாகும். எனவே தொடக்கத்திலிருந்தே இந்த கொப்பேர் மரம் என்பது இன்னதென்று அறியப்படாத மரமாகவே உள்ளது. Make rooms in the ark and cover it inside and outside with pitch. In Genesis 6:14, pitch refers to the bitumen. It was a glue-like substance that was applied to inside and outside of the Noah's ark to keep water out. This coating was necessary to make the ark waterproof and prevent it from sinking during the great flood. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. ஆதியாகமம் 6:14 கீழ் என்பது பிட்டுமன், நிலக்கீழ், அதாவது தார் என்பதை குறிக்கிறது. இது தண்ணீர் புகாமல் இருக்க நோவாவின் பேழைக்குள் உள்ளேயும் வெளியேயும் பூசப்பட்ட ஒரு பசை போன்ற பொருளாகும். இந்த பூச்சு பேழையை நீர் புகாததாக்கவும் பெருவெள்ளத்தின் போது அது மூழ்குவதை தடுக்கவும் அவசியமாய் இருந்தது. The Hebrew word for pitch in this verse is gopher. It is a type of asphalt or mineral pitch. It is obtained naturally or by boiling crude oil. Today it is called bitumen or tar. It is used as an adhesive in road construction. இவ்வசனத்தில் கீழ் என்பதற்கான எபிரேய வார்த்தை பிட்ச், கொப்பேர் ஆகும். இது ஒரு வகையான நிலக்கீழ் அல்லது கனிம்பு பிட்ச் ஆகும். இது இயற்கையாகவோ அல்லது க்ரூட் ஆயிலை கொதிக்க வைப்பதன் அளவு கிடைக்கிறது. தற்காலத்தில் இது பிட்டுமன் அல்லது தார் என்று அழைக்கப்படுகிறது. இது சாலைகள் அமைப்பதில் ஒட்டும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. The primary purpose of which was to create a waterproof seal for the ark. It was also used in ancient times for various purposes, including cement and ignition. In this verse, we have a note to a word play by using gopher for the tree and gopher for the cover used on the timber.
பிச்சின் முதன்மை நோக்கம் பேழைக்குள் நீர்ப்புகா முத்திரையை உருவாக்குவது ஆகும். இது பழங்காலங்களில் சிமெண்ட் மற்றும் பற்ற வைப்பு உட்பட பல்வேறு நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. இந்த வசனத்தில் மரத்திற்கு கொஃபேர் என்ற வார்த்தையும் அந்த மரத்தில் பயன்படுத்தப்படும் பூச்சுக்கு கோப்பேர் என்ற வார்த்தையும் பயன்படுத்தியுள்ள ஒரு வார்த்தை விளையாட்டை கூட நாம் கவனிக்கலாம். நெக்ஸ்ட் we comes to verse 15. And this is how you shall make it. The length of the ark shall be 300 cubits, its width 50 cubits, and its height 30 cubits. அடுத்து 15ஆம் வசனத்துக்கு வருகிறோம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். God next gave Noah some engineering instructions for building the ark. A cubit was ancient use of measurement, roughly equivalent to the length of the forearm, and it is estimated to be around 17.5 to 20.5 inches. Using the longer royal cubit, the ark could have been approximately 510 feet long, 85 feet wide, and 51 feet height. அடுத்ததாக தேவன் நோவாவிடம் பேழையை கட்டுவதற்கான சில பொறியியல் குறிப்புகளை கொடுத்தார். ஒரு முழம் என்பது ஒரு பழங்கால அளவீட்டு அலகாகும். இது தோராயமாக ஒரு முன்கையின் நீளத்திற்கு சமமானது. மேலும் இது சுமார் 17.5 முதல் 20.5 அங்குலம் வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நீளமான ராஜ முழத்தை பயன்படுத்தினால் பேழை தோராயமாக 510 அடி நீளமும் 85 அடி அகலமும் 51 அடி உயரமும் கொண்டதாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் verse 16. You shall make a window for the ark, and you shall finish it to a cubit from above, and set the door of the ark in its side. You shall make it with lower, second, and third decks. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். God said that a window and a door should be placed 1 cubit below the roof. When the ark floated in the flood water, the ark would be more than 3/4 submerged in the water because of the enormous weight it would carry. So God knew that it would be best to place the door and the window near the roof. ஜன்னல் ஒன்றையும் கதவு ஒன்றையும் மேல்தட்டுக்கு அருகில், அதாவது கூரைக்கு ஒரு முழம் கீழாக வைக்க வேண்டும் என்று தேவன் கூறினார். வெள்ளத்து தண்ணீரில் பேழை மிதக்கும் போது அதனுள் இருக்க போகும் ஏராளமான எடையினால் அந்த பேழை 3/4 பாகத்துக்கு மேலாக தண்ணீருக்குள் இருக்கும். எனவே கதவையும் ஜன்னலையும் மேற்கூரையில் வைப்பதே சிறந்ததாக இருக்கும் என்பது தேவனுக்கு தெரிந்திருந்தது. It refers to a roof and opening, that means a window, 1 cubit below the roof for light and ventilation, a door on its side, and 3 floors, lower, middle, and upper. These provisions were provided to ensure the structural integrity of the ark and to ensure the safety and well-being of those inside during the flood. இது ஒரு கூரை, வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்கான கூரையின் கீழ் ஒரு முழத்தில் ஒரு திறப்பு, அதாவது ஜன்னல், அதன் பக்கத்தில் ஒரு கதவு மற்றும் 3 தளங்கள், கீழ்த்தளம், நடுத்தளம் மற்றும் மேல்தளம் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. பேழையின் கட்டமைப்பு ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதற்கும் வெள்ளத்தின் போது அதனுள் இருப்பவர்களின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதி செய்வதற்கும் இந்த வழிமுறைகள் வழங்கப்பட்டன. Roof. This provided the ark with a shelter from the rain. கூரை. இது பேழைக்கு மழையிலிருந்து ஒரு பாதுகாப்பை வழங்கியது. Opening below the roof, 1 cubit high. This opening, which could have been for ventilation and the light, demonstrates the God's attention to practical details and provisions for the ark inhabitants. கூரைக்கு கீழே ஒரு முழ தாழ்த்தி திறப்பு, காற்றோட்டம் மற்றும் வெளிச்சத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் திறப்பு. இது பேழையில் வசிப்பவர்களுக்கான நடைமுறை விவரங்கள் மற்றும் ஏற்பாடுகள் மீதான தேவனின் கவனத்தை எடுத்து காட்டுகிறது. டோர் இன் த சைட்.
The door was the only way into the ark, indicating a way of salvation through God's provision. பக்கவாட்டில் ஒரு கதவு, பேழைக்குள் நுழைவதற்கான ஒரே இடமாக கதவு இருந்தது. இது தேவனுடைய ஏற்பாட்டின் மூலம் வெள்ளப்பெருக்குக்கு தப்பிக்கும் வழியை குறிக்கிறது. லோயர், மிடில் அண்ட் அப்பர் ஃப்ளோர்ஸ். These floors provide a place for Noah's family and the animals to live. These floors reflects God's order and perfection in His creation. கீழ், நடு மற்றும் மேல் தளங்கள். இந்த தளங்கள் நோவாவின் குடும்பத்தாருக்கும் விலங்குகளுக்கும் இருக்க இடத்தை வழங்கின. தேவனின் படைப்பில் அவரது ஒழுங்கு மற்றும் முழுமையை இந்த தளங்கள் பிரதிபலிக்கின்றன. Next we come verse 17. And behold, I myself am bringing floodwaters on the earth to destroy from under heaven all flesh in which is the breath of life. Everything that is on the earth shall die. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் யாவும் மாண்டு போம். This verse explains that God announced that He would send a flood to destroy all the living things on earth except for Noah and his family. This verse marks the beginning of God's judgment on mankind's wickedness and depravity. It highlights the seriousness of situation at that time. The flood would be a total destruction. This verse emphasizes that no living thing would escape except those who were saved by God. இந்த வசனம் நோவா மற்றும் அவரது குடும்பத்தினரை தவிர பூமியில் இருந்த எல்லா உயிரினங்களையும் அழிக்க பெருவெள்ளத்தை அனுப்புவதாக தேவன் அறிவித்ததை விளக்குகிறது. இந்த வசனம் மனித குலத்தின் துன்மார்க்கம் மற்றும் மோசம் போக்குதல் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது. இது அக்கால சூழ்நிலையின் தீவிரத்தை எடுத்து காட்டுகிறது. பெருவெள்ளம் ஒரு முழுமையான அழிவாக இருக்கும். தேவனால் காப்பாற்றப்பட்டவர்களை தவிர வேறு எந்த உயிரினமும் தப்பிக்காது என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. This verse shows the judgment that God sent upon the earth because of the widespread sin and violence. The flood is depicted as an instrument of the total destruction, emphasizing the context of the God's wrath against the evil that prevailed on earth. பரவலான பாவம் மற்றும் வன்முறை காரணமாக பூமியின் மீது தேவன் அனுப்பிய நியாய தீர்ப்பை இந்த வசனம் காண்பிக்கிறது. பெருவெள்ளம் என்பது ஒரு முழுமையான அழிவு கருவியாக சித்தரிக்கப்படுகிறது. இது பூமியில் நிலவிய தீமைக்கு எதிரான தேவகோபத்தின் அளவை வலியுறுத்துகிறது. The phrase I myself am bringing floodwaters emphasizes that the floodwater would definitely come and that it would be an act of God. It is direct act of God. It shows His authority over creation. ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன் என்ற சொற்றொடர் வெள்ளம் உறுதியாகவே வரும் மற்றும் அது தேவன் அனுப்பும் செயலாக இருக்கும் என்பதை வலியுறுத்துகிறது. இது தேவனின் நேரடி செயலாக இருந்தது. இது படைப்பின் மீது அவர் கொண்டுள்ள அதிகாரத்துவத்தை காட்டுகிறது. The verse clearly states that everything that is on the earth shall die. Every living thing that has breath of life will be destroyed. This illustrates that the universality of judgment and the extensiveness of destruction. பூமியில் யாவும் மாண்டு போகும். சுவாசம் உள்ள அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படும் என்று வசனம் வெளிப்படையாக கூறுகிறது. இது நியாய தீர்ப்பின் உலகளாவிய தன்மையையும் அழிவின் விரிவான தன்மையை எடுத்து காட்டுகிறது. We could also say that this flood represents a spiritual flood on evil and falsehood. According to the Bible, the destruction of all flesh can refer to the destruction of false belief and deceiving desires within individual. இந்த பெருவெள்ளம் தீமை மற்றும் பொய்யின் மீதான ஆவிக்குரிய வெள்ளப்பெருக்கை குறிக்கிறது என்று கூட நாம் கூறலாம். வேதாகமத்தின்படி எல்லா மாம்சங்களின் அழிவு என்பது தனிநபர்களுக்குள் உள்ள தவறான நம்பிக்கைகள் மற்றும் மோசம் போக்கும் ஆசைகளை ஒழிப்பதை குறிக்கலாம். The flood was an act of God's judgment. However, it also served as a means of cleansing the earth and allowing a new beginning with Noah and his family.
பெருவெள்ளம் என்பது தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் செயலாக இருந்தது. என்றாலும் பூமியை சுத்தப்படுத்துவதற்கும் நோவா மற்றும் அவரது குடும்பத்தினருடன் ஒரு புதிய தொடக்கத்தை அனுமதிப்பதற்கும் இது ஒரு வழிமுறையாக செயல்பட்டது. Next comes verse 18. But I will establish my covenant with you, that means Noah, and you shall go into the ark, you, your sons, your wife, and your sons' wives with you. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த திறவுகோல் வசனத்திலே நாம் காண்பது என்னவென்றால், this verse I take as the key verse for this today's study. This verse explains that God made a covenant with Noah and instructed him and his family to enter the ark. This covenant describes God's commitment to save Noah, his family, and all the living things from the coming flood. It describes God's promises and the specific individuals included in the divine protection. Noah and his wife, and Noah and his sons and their wives were clearly the only ones who would be within the circle of protection. இவ்வசனம் தேவன் நோவாவுடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவரையும் அவரது குடும்பத்தினரையும் பேழைக்குள் நுழைய அறிவுறுத்துகிறார் என்பதை விளக்குகிறது. இந்த உடன்படிக்கை நோவாவையும் அவரது குடும்பத்தினரையும் வரவிருக்கும் வெள்ளத்திலிருந்து அனைத்து உயிரினங்களையும் காப்பாற்றுவதற்கு தேவன் கொண்டிருந்த உறுதிப்பாட்டை விளக்குகிறது. இது தேவனின் வாக்குறுதியையும் தெய்வீக பாதுகாப்பினுள் சேர்க்கப்பட்ட குறிப்பிட்ட நபர்களையும் பற்றி விவரிக்கிறது. நோவாவும் அவரது மனைவியும் மற்றும் நோவாவின் மகன்களும் அவர்களின் மனைவிகளும் மாத்திரமே இந்த பாதுகாப்பு வளையத்தினுள் இருப்பார்கள் என்று தெளிவாயிற்று. The word covenant is important here. It refers to a sacred agreement or promise between God and Noah. God did not simply make a contract. Rather, he made a commitment to save Noah and his family from the flood. This covenant is the foundation for God's relationship with humanity going forward. உடன்படிக்கை என்ற சொல் இங்கே முக்கியமானது. இது தேவனுக்கும் நோவாவுக்கும் இடையிலான ஒரு புனிதமான ஒப்பந்தம் அல்லது வாக்குறுதியை குறிக்கிறது. தேவன் வெறுமனே ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கவில்லை, மாறாக நோவாவையும் அவரது குடும்பத்தினரையும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற அவர் உறுதிப்பாட்டை மேற்கொண்டார். இந்த உடன்படிக்கை மனித குலத்துடன் தேவனின் உறவு முன்னோக்கி செல்வதற்கான ஒரு அடித்தளமாக இருந்தது. This verse specifically mentioned those who were included in the covenant and who were saved from the flood. Noah, his wife, his 3 sons, Sem, Ham, Japheth, and their wives. There are 8 of them in all. இந்த வசனம் உடன்படிக்கையில் இணைக்கப்படுபவர்களையும் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படுவர்களையும் குறிப்பாக தெரிவிக்கிறது. நோவா, அவரது மனைவி, அவரது 3 மகன்கள் சேம், காம், யாப்பேத் மற்றும் அவர்களது மனைவிகள், இவர்கள் மொத்தம் 8 பேர் மாத்திரமே. Noah's building the ark. The covenant was associated with the building of ark, as God instructed Noah and his family to enter the ark. This ark was God's chosen means of preserving some of all the living things on the earth during the flood. நோவா பேழையை கட்டுதல். தேவன் நோவாவை தனது குடும்பத்தினருடன் பேழையில் நுழைய வேண்டும் என்று அறிவுறுத்தியதால் உடன்படிக்கையானது பேழையை கட்டுவதோடு இணைந்திருந்தது. இந்த பேழை பெருவெள்ளத்தின் போது பூமியின் சகல உயிரினங்களிலும் சிலவற்றை பாதுகாக்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வழிமுறையாக இருந்தது. The covenant with Noah serves as a means for God to demonstrate his faithfulness and begin the process of restoring humanity and all other creations after the flood. It also demonstrates God's initiative to work with humanity. தேவன் தமது உண்மைத்தன்மையை நிரூபிப்பதற்கும் பெருவெள்ளத்திற்கு பின்பு மனித குலத்தையும் மற்ற எல்லா படைப்புகளையும் மீட்டெடுக்கும் செயல்முறையை தொடங்குவதற்கும் நோவாவுடனான ஒரு உடன்படிக்கை ஒரு வழிமுறையாக செயல்படுகிறது. மனித குலத்துடன் இணைந்து செயல்படுவதற்கான தேவனின் முன்முயற்சியை இது எடுத்து காட்டுகிறது. பேழை மற்றும் the ark and the God's covenant with Noah are seen as foreshadowings of salvation and God's relationship with believers.
The ark is a symbol of the church and the flood is the symbol of the coming judgment. பேழையானது பேழை மற்றும் நோவாவுடன் தேவனுடைய உடன்படிக்கை என்பவை இரட்சிப்பின் முன்னடையாளங்களாகவும் விசுவாசிகளுடனான தேவனின் உறவாகவும் காணப்படுகின்றன. பேழை என்பது சபையின் முன்னடையாளமாகவும் பெருவெள்ளம் என்பது இனி வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பின் முன்னடையாளமாகவும் இருக்கின்றன. Verse 19. And of every living things of all flesh you shall bring two of every sort into the ark to keep them alive with you. They shall be male and female. சகலவித மாம்ச ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு எடுத்து காப்புக்கொள்வதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். To preserve the life during the coming flood, God instructed Noah to bring into the ark two of every kind of animal, a male and a female. Specifically, God commanded that he take a male and female of every kind of living creature, including birds, livestock, and other land animals. This would ensure their survival and continuation after the flood. வரவிருக்கும் வெள்ளத்தின் போது உயிரை பாதுகாக்க எல்லா வகையான விலங்குகளிலிருந்தும் ஒரு ஜோடி விலங்குகளை பேழைக்குள் கொண்டு வருமாறு தேவன் நோவாவுக்கு அறிவுறுத்தினார். குறிப்பாக பறவைகள், கால்நடைகள் மற்றும் பிற நிலவாழ் விலங்குகள் உட்பட ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் எடுத்துக்கொள்ளும்படி தேவன் கட்டளையிட்டார். இது பெருவெள்ளத்துக்கு பிறகு அவற்றின் உயிர் வாழ்வையும் தொடர்ச்சியும் உறுதி செய்வதாய் இருக்கும். The ark was God's means of saving Noah and his family from the coming global flood and a place of refuge for all the animal species that will live on the land. பேழை நோவாவையும் அவரது குடும்பத்தினரையும் வரவிருக்கும் உலகளாவிய வெள்ளத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான தேவனின் வழிமுறையாகவும் நிலத்தில் வசிக்கும் அனைத்து விலங்குகளின் மாதிரிகளுக்கு பாதுகாப்பிடமாகவும் இருந்தது. All animal species were to continue to exist on this earth after the flood. To ensure this, God instructed Noah to bring two of every kind of animal, a male and female. God did not tell Noah to include the aquatic creatures, since they could survive in the flood waters. எல்லா விலங்குகளும் பெருவெள்ளத்துக்கு பின்பும் இந்த பூமியில் உயிர் வாழ தொடர வேண்டும். இதை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு வகை விலங்குகள் இருந்தும் இரண்டு அதாவது ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தேவன் நோவாவிடம் அறிவுறுத்தினார். நீர்வாழ் உயிரினங்கள் பெருவெள்ள நீரில் உயிர் வாழ முடியும் என்பதால் அவற்றை சேர்த்துக்கொள்ளும்படி தேவன் கூறவில்லை. Next comes the verse 20. Of the birds after their kind, of animals after their kind, and every creeping thing of the earth after its kind, two of every kind will come to you to keep them alive. ஜாதியான பறவை இனங்களிலும் ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகைக்கு ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு முன்னதில் வரக்கடவது. In this verse, Noah was instructed to bring two of every kinds of bird, livestock, and creeping things into the ark with him to preserve them alive during the flood. This verse expands on the idea of the previous verse by specifying which animals were to be included and by making it clear that God would guide them Noah. இவ்வசனத்தில் நோவா எல்லா வகையான பறவைகள், கால்நடைகள் மற்றும் ஊரு பிராணிகளிலிருந்தும் இரண்டு விலங்குகளை ஜலப்பிரளயத்தின் போது உயிருடன் பாதுகாக்க தன்னுடன் பேழைக்குள் கொண்டு வர அறிவுறுத்தப்பட்டார். எந்த விலங்குகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுவதன் மூலமும் தேவன் அவற்றை நோவாவிடம் வழிநடத்துவார் என்பதை தெளிவுபடுத்துவதன் மூலமும் இந்த வசனம் முந்தைய வசனத்தின் கருத்தை விரிவுபடுத்துகிறது. The word come to you explains that God would guide these animals to Noah and make the task of gathering them less difficult. Furthermore, the animals had to be brought into the ark to survive so that they could reproduce on the earth after the flood and multiply their kind again. உன்னிடத்தில் வரக்கடவது என்ற வார்த்தைகள் தேவன் இந்த விலங்குகளை நோவாவுடன் வழிநடத்துவார் என்பதையும் அவற்றை சேகரிக்கும் வேலையின் கடினத்தன்மையை குறைப்பார் என்பதையும் விளக்குகிறது. மேலும் விலங்குகள் உயிருடன் இருக்க பேழைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். இதனால் அவை பெருவெள்ளத்திற்கு பிறகு பூமியில் இனப்பெருக்கம் செய்து மீண்டும் தங்கள் இனத்தை
பெருகச் செய்ய முடியும். Next comes verse 21. And you shall take for yourself of all food that is eaten, and you shall gather it to yourself, and it shall be food for you and for them. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். Noah was to gather all kinds of food for himself, his family, and the animals and birds. God instructed him to make sure that they would not lack food during the flood. This illustrates God's provision and Noah's responsibility to prepare for the coming disaster. This verse emphasizes the comprehensive nature of the food supply needed, reflecting the diverse dietary needs of all the creatures in the ark. நோவா தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தேவையான அனைத்து வகை உணவுகளையும் சேகரிக்க வேண்டியதாக இருந்தது. பெருவெள்ளத்தின் போது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு எதுவும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளும்படி அவருக்கு தேவன் அறிவுறுத்தினார். இது தேவனின் ஏற்பாட்டையும் வரவிருக்கும் பேரழிவுக்கு தயாராகும் நோவாவின் பொறுப்பையும் எடுத்துக்காட்டுகிறது. பேழையில் உள்ள அனைத்து உயிரினங்களின் பல்வேறு உணவு தேவைகளை பிரதிபலிக்கும் வகையில் தேவையான உணவு விநியோகத்தின் விரிவான தன்மையை கூட இந்த வசனம் வலியுறுத்துகிறது. Next command. God instructs Noah to gather and take all kinds of food. This refers to grains, fruits, vegetables and variety of foods. கட்டளை சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள தேவன் நோவாவுக்கு அறிவுறுத்தினார். இது தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் மற்றும் பல வகையான உணவுகளை குறிக்கிறது. Purpose. Noah, his family and all the animals entering the ark needed food. These ensured their survival during the flood, which would last a considerable period of time. நோக்கம். நோவா அவரது குடும்பத்தினர் மற்றும் பேழைக்குள் நுழையும் எல்லா விலங்குகளுக்கும் உணவு தேவை கணிசமான காலம் நீடிக்கும். பெருவெள்ளத்தின் போது அவர்களின் உயிர் வாழ்வை இது உறுதி செய்தது. Next comes responsibility. This verse emphasizes Noah's role in preparing for the flood. Noah was not only responsible for building the ark, but also for gathering and storing enough food for all those who would enter the ark. அடுத்து பொறுப்பு என்பது வருகிறது. இந்த வசனம் பெருவெள்ளத்துக்கு தயாராகும் நோவாவின் பங்கை முக்கியத்துவப்படுத்திற்று. பேழையை கட்டுவது மட்டுமல்ல, பேழையில் நுழைவிருக்கும் எல்லாருக்கும் போதுமான உணவை சேமித்து வைப்பதும் நோவாவின் பொறுப்பாக இருந்தது. அடுத்து, what is the significance of this verse? This verse also points to the God's provision. It reflects later historical examples, such as the New Testament teaching about the manna, such as the Old Testament teaching about the manna in the wilderness, and God's provisions care at other time. It emphasizes that obedience to God's commands involves practical preparation. முக்கியத்துவம். இந்த வசனம் தேவனின் ஏற்பாட்டை சுட்டி காண்பிக்கிறது. இது வனாந்திரத்தில் மன்னா மற்றும் பிற வேளைகளில் தேவனின் போஷிப்பு பற்றிய பழைய ஏற்பாட்டு மற்றும் புதிய ஏற்பாட்டு போதைகள், பிற்கால வரலாற்று உதாரணங்களை பற்றிய காரியங்கள் எல்லாவற்றையும் பிரதிபலித்தது. தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல் என்பது நடைமுறை தயாரிப்பை உள்ளடக்கியது என்பதை இது வலியுறுத்துகிறது. தேவன் கட்டளை கீழ்ப்படிய வேண்டுமானால் நம்ம நடைமுறை தயாரிப்பில் ஆரம்ப காலத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அதை நான் வலியுறுத்தியது. அடுத்தது கான்டெக்ஸ்ட். The broader context of Genesis 6:9-22 verses emphasizes the wickedness of mankind and God's decision to send the flood. Noah was the only exception to the destruction. Noah's righteousness and obedience are highlighted as he prepared for the flood. சந்தர்ப்ப சூழல் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் 6:9-22 வசன பகுதியில் பரந்த சந்தர்ப்ப சூழல் மனித குலத்தின் துன்மார்க்கத்தையும் வெள்ளத்தை அனுப்ப தேவன் எடுத்த முடிவையும் வலியுறுத்துகிறது. இது அழிவில் பாதிக்காதபடி நோவா மட்டுமே விதிவிலக்காக இருந்தார். நோவா பெருவெள்ளத்துக்கு தயாராகும் போது அவர் நீதியின் கீழ்ப்படிதலும் சிறப்பிக்கப்பட்டன. Next comes verse 22, the last verse of this study. Thus Noah did according to all that God commanded him, so he did. அடுத்ததாக இந்த படிப்பின் கடைசி வசனத்துக்கு வருகிறோம். 22ஆம் வசனம், ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். This verse emphasizes
Noah's complete obedience to God's instruction, even when faced with seemingly impossible or even unreasonable commands. He obeyed them nonetheless. This demonstrates his faith and trust in God's word. His action serves as an example how believers can respond to God's guidance, regardless of their understanding of God's guidance or their own opinions. இந்த வசனம் நோவா தேவனின் அறிவுறுத்தலுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்ததை வலியுறுத்துகிறது. சாத்தியமற்றதாக தோன்றும் அல்லது நியாயமற்றதாக கூட தோன்றும் கட்டளைகளை அவர் எதிர்கொண்டார். இருந்தாலும் அவற்றுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். இது தேவனுடைய வார்த்தையில் அவர் கொண்டிருந்த விசுவாசத்தின் நம்பிக்கையும் எடுத்துக்காட்டுகிறது. விசுவாசிகள் தேவனின் வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளுதல் அல்லது தங்கள் சொந்த கருத்துக்கள் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு பதிலளிக்கும் விதம் பற்றிய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த செய்கை செயல்படுகிறது. Noah's obedience. The verse directly states that Noah followed God's instructions precisely. This included the specific measurements of the ark, the materials to be used, and the provisions for animals and food. நோவாவின் கீழ்ப்படிதல். நோவா தேவனின் அறிவுறுத்தல்களை துல்லியமாக பின்பற்றினார் என்று வசனம் நேரடியாக கூறுகிறது. இதில் பேழையின் குறிப்பிட்ட அளவீடுகள், பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் மற்றும் விலங்குகள் மற்றும் உணவுப் பொருட்களான ஏற்பாடுகள் எல்லாமே அடங்கும். Next, emphasis on faith. This verse indicates that Noah's obedience was an act of faith, as Noah was building a great structure based on God's promise of a flood that had never happened before. You got to note this very importantly. விசுவாசத்தின் மீதான முக்கியத்துவம். முன்பு ஒருபோதும் ஏற்பட்டதால் உள்ள பெருவெள்ளத்தை குறித்து தேவனுடைய வாக்குறுதியின் அடிப்படையில் நோவா ஒரு பெரிய கட்டமைப்பை கட்டி கொண்டிருந்தார். இதன் மூலமாக நோவாவின் கீழ்ப்படுதல் விசுவாசின் செயல் என்ன என்பதை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. Against disobedience. Genesis 6:22 implicitly contrasts Noah's obedience with the widespread disobedience of wickedness that was prevalent in the world at that time. கீழ்ப்படியாமைக்கு எதிரானது. ஆதியாகமம் 6:22 வசனமானது நோவாவின் கீழ்ப்படிதலை அந்த நேரத்தில் உலகத்தில் காணப்பட்ட பரவலான கீழ்ப்படியாமை மற்றும் துன்மார்க்கத்திலிருந்து தெளிவாகவே வெளிப்படையாகவே வேறுபடுத்துகிறது. Examples for believers. This verse serves as model for how believers should respond to God's commands. It emphasizes the importance of trust. It emphasizes the importance of trust, faith, and obedience, even when faced with a instruction that seemed challenging and unreasonable. விசுவாசிகளுக்கு ஒரு உதாரணமாக செயல்படுகிறது. விசுவாசிகள் தேவனுடைய கட்டளைகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியான ஒரு காரியமாக இந்த வசனம் இருக்கிறது. சவாலான அல்லது நியாயமற்றதாக கூட தோன்றுகிற அறிவுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது கூட நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. Beyond understanding. The verse confirms that Noah's obedience was not based on his own understanding or rationality. Rather, he acted with his trust in God's wisdom and authority. புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டதாக இருந்தது நோவாவின் விசுவாசம். நோவாவின் கீழ்ப்படிதலானது அவருடைய சொந்த புரிந்து கொள்ளுதல் அல்லது பகுத்தறிவு என்பவற்றின் அடிப்படையில் இல்லை என்பதை வசனம் வெளிப்படுத்துகிறது. மாறாக அவர் தேவனின் ஞானம் மற்றும் அதிகாரத்தின் மீதான தனது நம்பிக்கையை கொண்டு செயல்பட்டார். With this, we finish our Bible study today. Lord's willing, we shall continue our study by the same time next Saturday. Till then, let us lead a faithful, obedient life to our God in Jesus Christ. இத்துடன் இன்று நமது வேதாம் படிப்பை முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சனிக்கிழமை இதே நேரத்தில் நாம் நமது படிப்பை தொடருவோம். அதுவரையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமது தேவனுக்கு உண்மையுள்ள கீழ்ப்படிதல் வாழ்க்கை நடத்துவோமாக. தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ சிஸ்டர்ஸ். நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே.